ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ ஆரம்பமாகுது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க. என்னடா எல்லா யானைகளையும் வந்துட்டு லாரியில் கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்துட்டு சாதாரண யானை இல்லை. நம்ம ராஜா மைசூர் மகாராஜாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைக்கு ஈக்குவலாக கிடைக்கக்கூடிய யானைங்க இது. அப்படி என்ன ஸ்பெஷல் யானைங்க அப்படின்னா, இவங்க இந்த போயிட்டுருக்கிற 5 யானையும் வந்துட்டு அதில் மெயின் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை வந்துட்டு தசராவில் கலந்துக்கக்கூடிய யானை. அதாவது அம்பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ வம்சத்தோட சொத்தான அந்த தங்கச்சேர் இருக்குதுங்களா, 800 கேஜி எடையுள்ள அந்த சேரை வந்துட்டு தூக்கிக்கிட்டு அரண்மனையை சுற்றி வந்து அதுக்கப்புறம் தசரா அப்படின்னு கூடிய மைசூரில் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கும். அப்படியாப்பட்ட யானை தான் இங்கே கூட்டிகிட்டு வரதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். என்ன இந்த யானை எல்லாமே கூட்டிகிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, மைசூர் இது வந்துட்டு மடிக்கேரி, குஷால் நகரா, அப்புறம் அந்த சைடில் இருக்கக்கூடிய கேம்ப்லேருந்து இப்போ வந்துட்டு மாதேஸ்வரம் மலைக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, மாதேஸ்வரம் மலையில் பொன்னாச்சி அப்படின்ற இடத்துல ஒரு யானை, காட்டு யானை மிதித்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த யானையை பிடிக்கிறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காளி வண்டி போயிட்டு பாருங்கள், பிடிச்சி அதில் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இங்கே போயிட்டுருக்கிற 5 யானையிலையும் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் தான் இது வரைக்குமே சுமார யானைகளை பிடிச்சி இழுத்துருக்கிற மாதிரியே. இந்த அர்ஜுனை வந்துட்டு அதிகமான கோபம் கொண்ட யானை. அது எந்த யானை அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுங்க அர்ஜுன் அப்படின்ட்டு. அர்ஜுனோட வால் பார்த்திங்கன்னா முண்டாக இருக்கும், அதாவது கட்டான மாதிரி இருக்கும். அதுதான் அர்ஜுனை. இது வந்துட்டு பிரசாந்த் இல்லைனாக்கா அபிமன்யு அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு லாரி நின்றுட்டுக்குது பாருங்கள். அந்த முன்னாடி தெரியுது பாருங்கள், அந்த வால் பாருங்கள் முண்டாக இருக்குது, அதுதான் அர்ஜுனை. சுமாராக இடம் வந்துட்டு 5680 கேஜி வெயிட் இருக்கும். அப்புறம் உயரம் வந்துட்டு 2.8 மீட்டர் உயரம் கொண்ட இந்த யானை. எடையிலையும் சரி கம்பீரத்துலேயும் சரி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அர்ஜுனன். ஒரு வேட்டைக்கு அப்படின்னு போனால் அது வந்துட்டு சக்ஸஸ் தான், இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம அர்ஜுனனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஆனால் அர்ஜுனன் உயிரோடு இல்லை. அதுக்கு காரணம் வந்துட்டு, ஒரு இடத்துல யானையை வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்னு இதே மாதிரி 5 யானையும் கூட்டிக்கிட்டு 6 யானையும் கூட்டிக்கிட்டு அந்த இன்னொரு யானையை வேட்டையாடணும், அதை பிடிச்சி கட்டி இழுக்கணும் அப்படின்னு போகும்போது நடந்த ஒரு சின்ன பிரச்சனையில் அர்ஜுனனை வந்து நம்ம இழக்க வேண்டியதாயிருச்சு. அதாவது 2012லேருந்து 2019 வரைக்கும் அம்பாரியில் கலந்துக்கிட்டது, அதாவது மைசூர் தசராவில் கலந்துக்கிட்டு 8 முறை மைசூர் தசராவில் கலந்து அம்பாரியை வந்துட்டு தன்னோட முதுகில் தூக்கி சுமந்த இந்த அர்ஜுன யானை இன்றைக்கி நம்ம முன்னாடி இல்லை. அது எப்படி ஆனது அப்படின்னா, அந்த அலங்காட்டில் ஒரு யானை வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அதை பிடிக்கிறதுக்கு போகும்போது வயசு வந்து 65, அதாவது 60 வயசில் இருக்கும்போதே யானைக்கு வந்துட்டு இந்த அம்பாரியை தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. அதனால் 2019 வந்துட்டு அம்பாரி தூக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் 65 வயசாகும்போது அந்த யானைக்கு வந்துட்டு இதெல்லாம் கூட்டிகிட்டு போகவே கூடாது, இந்த மாதிரி இன்னொரு யானையை பிடிக்கிறதுக்கு. அப்படி இருந்தும் ஃபாரஸ்ட்காரங்க வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே சண்டைக்கு, அதாவது அந்த யானையை பிடிக்கணும் அப்படின்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு கூட இவனோட பார்ட்னர் வந்துட்டு அபிமன்யு. அந்த யானை வந்துட்டு ஒரு 35 வயசு இருக்கும். நீங்கள் நிறையா சேனல்லையும் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. பட் என்னால் அந்த வீடியோ வந்து கலெக்ட் பண்ண முடியல, வேறு உங்கள் சேனலில் தான் இருக்குது. அப்படி சண்டை ஆகும்போது ஃபாரஸ்ட்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மயக்க மருந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணும்போது அபிமன்யு ஷூட் பண்ணிட்டாங்க. அபிமன்யு ஷூட் பண்ணதுனால அது மயக்கத்தில் விழுந்து அர்ஜுனனுக்கு சப்போர்ட்டுக்கு வரல. அப்போது என்ன ஆகிப்போச்சு, இந்த காட்டு யானை வந்து ரொம்ப கோபத்தில் வந்து அர்ஜுனனை வந்துட்டு கொம்பில் குத்தும்போது அதனுடைய கொம்பு ரொம்ப கூர்மையாக இருந்ததுனால அர்ஜுனோட வயிற்று பையில் குத்தி கீழே விழுந்துருது. அப்படி விழுவும்போது மற்ற யானைகளும் வந்து என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க.
அந்த 5 யானையும் ஓடி போனதுக்கப்புறம் காட்டு யானைங்க எல்லாமே ஒரு 4-5 சேர்ந்து அர்ஜுனனை குத்து அந்த இடத்துல சாகடிச்சிருது. அது வந்துட்டு நிறைய வீடியோ இருக்குது, நீங்கள் சேனலில் சர்ச் பண்ணிங்கனாவே தெரியும். அதனால் அப்படி இறந்தது தான் இந்த அர்ஜுனன். ஆனால் இவனுக்கு சாதாரண இதில் நம்ம எல்லோரும் அந்த அர்ஜுனுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும். அதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இது ரொம்ப நாளான நினைவு. கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ் அண்ட் see you again. Bye bye. நான் உங்கள் நண்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.